எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேஸ்ட் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலிருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு டெக்கரேட்டிவ் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃபெஸ்டிவல் டைமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டிலை இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலான்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எந்த விதமான வாட்டர் பாட்டில் இருந்தாலும் அதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோன்னா சாண்ட் பேப்பர் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறோம். இதுக்கு ரீசன் என்னென்னா, யூஸ்வலாகவே பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் நம்ம அப்படியே பெயிண்ட் அடித்தோன்னா அது ஒட்டாது. அதனால் நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி இதில் சாண்ட் பேப்பர் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணி அதுக்கப்புறமா இதுக்கு க்ரீன் கலர் ஃபுல்லாக கொடுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம போல்கா டாட்ஸ் மாதிரி அழகாக இதில் டாட் பேட்டர்ன் எல்லோ கலர் நெக் கிட்ட கொடுக்குறோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டாக கொடுத்ததுக்கப்புறமா இந்த பாட்டிலோட சைட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் கர்வ் வரைஞ்சிருங்க. ஸோ பெயிண்ட் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கோம். ஸோ கலர் காம்பினேஷன் எப்போவுமே டார்க் க்ரீன்னா நம்ம எல்லோ, ஆரஞ்ச், ரெட் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கலர் பேட்டர்ன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஸ்பைரல் மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுட்டோம். ஸோ இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நம்ம ரவுண்ட் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி டைப் வாட்டர் பாட்டில் இல்லை, வேறு மாதிரி டைப் தான் இருக்குது அப்படின்னா அதோட நெக் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் இந்த கிராஃப்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்ட் கர்வ் போட்டுட்டு அதில் அந்த இலைகள் மாதிரி நம்ம இப்போது ஒரு டீட்டெயிலிங் வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாக இது கம்ப்ளீட்டாக ஆரஞ்சு கலரில் பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இப்போ மூடியை கழட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆரஞ்சு கலர் ஸ்பைரல் வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி டாட்ஸாக எல்லோ கலரை நம்ம இப்படி டாட் பண்ணிடுறோம். அதே மாதிரியே நம்ம அந்த இலை மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயுமே வந்து ஆரஞ்சு கலரை இந்த மாதிரி டாட்ஸாக வச்சிடுறோம். ஸோ அந்த இலையோட அந்த கார்னர்லேயும் இந்த மாதிரி எல்லோ கலர் வைக்கும் பொழுது இதோட அழகே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா இப்போது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஒரு பேட்டர்ன் வரைஞ்சி அதை எப்படி அழகாக மாற்றுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டாப்பில் ஃபுல்லாக க்ரீன் கலர் கொடுத்தோம், அப்புறம் ஆரஞ்ச், அதுக்கப்புறமா அது மேலே எல்லோ டாட்ஸ் கொடுத்துட்டோம். பாட்டம்லேயும் இதே மாதிரி எல்லோ கலர் டாட்ஸை நீங்கள் வச்சுடுங்க. ஸோ இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து மூடியில் என்ன பண்ணுறீங்கன்னா எய்தர் சிசர் இல்லைனா வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சு இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு தேவையான கலர்ஸ் எது வேணுமோ பெயிண்ட் பண்ணிக்கிறோம். நான் மரூன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் எல்லோ கலரில் நம்ம டீட்டெயிலிங் அகெயின் கொடுக்க போகிறோம். இதுலேயும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்ஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சுற்றி டாட்ஸ் வச்சு ஜிக்ஸாக்காக இதுக்கு டாட் பேட்டர்னை வந்து நம்ம வரைய போகிறோம். சரிங்களா? ஸோ ஜிக்ஸாக்னால் இப்போது இங்கே ஃபஸ்ட்டு லேயர் டாட் வரைகிறோம் இல்லையா, அதே மாதிரி கீழ்ப்பக்கத்தில் இடையிடையே வந்து டாட்ஸ் இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம். சரிங்களா? ஸோ இதோட டீட்டெயிலிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு பக்கம் இந்த வாட்டர் பாட்டில் ரெடி ஆயாச்சு. ஸோ இதே மாதிரியே இன்னொன்று நம்ம பேரலாக ரெடி பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு நம்ம கலர் அடிக்க போகிறோம் எல்லோ கலர். சரிங்களா? ஸோ இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா வீட்டில் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக முக்கியமாக உங்கள் வாசலை டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஃபெஸ்டிவல் சீசனில் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்குறவங்க எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிட்டோம். மார்க்கர் வச்சு இதில் நம்ம ஒரு ஃப்ளார் ஷேப் இந்த மாதிரி வரைகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே ஒரு பெட்டல்ஸ் மாதிரி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ஃப்ளாருக்கு வந்து நம்ம இதழ்கள் வந்து வரைஞ்சிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ரெண்டுத்துலேயுமே மார்க்கர் வச்சு இந்த மாதிரி நம்ம பிளாக் கலர் மார்க்கர் வச்சு இப்படி ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லோவில் இந்த பிளாக் கலர் பேட்டர்ன் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி இதில் எல்லோ கலர் இருக்கு இல்லையா, ஸோ இன்னும் இதுக்கு டீட்டெயிலிங் அழகாக கொடுக்கறதுக்காக ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி இந்த இதழ்களின் ஓரம் இந்த மாதிரி நம்ம அடிச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுனால இதோட டீட்டெயிலிங் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஸோ எப்பொழுதுமே எல்லோவில் ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், வயலட் கலர், பிங்க் கலர் இது எல்லாமே வந்து மர்ஜ் ஆகிற கலர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதை வச்சு பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ பாட்டமுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேரட் க்ரீனை ஃபுல்லாக வந்து 2 ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த கார்ட்போர்ட் குட்டி குட்டி பீசஸ்லேயும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா இது ஒரு 10 ரூபி காயின் சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதோட இந்த ஓரத்தில்
மரூன் கலர் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி டாட்ஸாக வச்சுடுறோம். ஸோ இதோட டீட்டெயிலிங் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரியே நம்ம 16 ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கிறோம். த்ரெட் வந்து நீங்கள் உல்லன் த்ரெட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து டிசைனர் த்ரெட்ஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக இந்த கிராஃப்ட்டை பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா பாட்டிலோட கேப்பில், அதில் இந்த மாதிரி நம்ம அந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி உள்ளே இருந்து நம்ம எடுத்துகிட்டு முடிச்சு போட்டுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த கிராஃப்ட் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். வீட்டில் நீங்கள் எல்லாருமே பண்ணலாம். நவராத்திரி, தீபாவளி சீசனில் கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாங் லைஃப், ரொம்ப நாள் கூட இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நாட் போட்டுட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எத்தனை நாட் வேணுமோ அந்தளவுக்கு நாட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்ஸ் இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த த்ரெட்டை இந்த மாதிரி மேல் பக்கத்துலேருந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த குட்டி குட்டி காயின்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம் அப்ளை பண்ணிக்க போகிறோம். கம் வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அந்த த்ரெட்லேயும் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கம்மை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த காயின் ஷேப்பில் இருக்க நம்மளுடைய அந்த எலிமெண்ட்ஸை இதில் நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸோ 2 பக்கமும் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதனால் கம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் இதை இப்படி பேரலாக ஈக்குவலாக வந்து ஒட்டிட்டிங்கன்னா டபுள் சைடு நமக்கு அழகாக இது பார்க்குறதுக்கு கிடச்சிடும். ஸோ எப்படி இப்போது ஒன்று ஒட்டியிருக்கோமோ இதே மாதிரியே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம 4 ஒட்ட போகிறோம். ஸோ 4 2s are 8. இன்னொன்று இருக்கு இல்லையா, இன்னொரு த்ரெட் வச்சு பண்ணுறது, அதனால 8 2s are 16. ஸோ இந்த கணக்குக்கு தான் நம்ம 16 பண்ணது. ஸோ இந்த மாதிரி நம்ம மொத்தமாக வந்து பண்ணியாச்சு. மேலே ஒரு நாட் மாதிரி திருப்பியும் போடுறோம். ஆனால் இந்த நாட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹேங்கிங் மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம போடுறோம். ஸோ இப்போவே நிறைய பேர் இது என்ன கிராஃப்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நாட் போட்டாச்சு. நாட் போட்டதுக்கப்புறமா தேவையில்லாத த்ரெட் எடுத்துடலாம், இல்லை கம் போட்டு சேர்த்து நீங்கள் வந்து ஒட்டிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஹேங்கிங் மாதிரி நமக்கு இதில் ஈஸியாக கிடச்சிரும். த்ரெட்டு சூஸ் பண்ணும்போது நீங்கள் நல்ல ஒரு கிளிட்டரி த்ரெட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நார்மல் த்ரெட்டும் எப்பொழுதும் போல் நீங்கள் உல்லன் த்ரெட் மாதிரி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இல்லைனா பூக்கட்டுற நூல் இருந்தால் கூட அது அழகாக கலர் அடித்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 ரெடி பண்ணியாச்சு. அடுத்து திருப்பி இன்னொரு கார்ட்போர்ட் பீஸில் இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரையாங்குலர்னால் கொஞ்சம் அது இந்த மாதிரி இதே ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டபுள் சைடும் வந்து க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். டார்க் க்ரீன் தான் எடுத்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பெயிண்டிங் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதுலேயும் நம்ம எல்லோ கலர் வச்சு ஒரு சின்ன டீட்டெயிலிங் கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த டாட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டாட் பெருசாக இருக்கணும், அதுக்கடுத்து வர டாட்ஸ் அப்படியே ஃபேட் ஆகி குட்டி குட்டியாக செமி டாட் மாதிரி, அதாவது செமி சர்க்கிள் மாதிரி வந்து அப்படியே முடிகிற மாதிரி இந்த மாதிரி அழகாக இதோட பார்டர் நம்ம கொடுக்குறோம். எப்படி வந்து அவுட் சைடில் இந்த மாதிரி கொடுக்குறோமோ அதே மாதிரி டுவர்ட்ஸ் இன்சைட் அதுலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதே டாட்டை வந்து திருப்பி வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுல் டாட், அதுக்கப்புறமா செமி சர்க்கிள் மாதிரி டாட்ஸ் வச்சு இதுக்கு நம்ம டீட்டெயிலிங் கொடுக்குறோம். இப்போ எப்படி வந்து இது 1 ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரியே நம்ம 8 ப்ரிப்பேர் பண்ணணும். 2 பக்கமும் இதே மாதிரி டீட்டெயிலிங் கொடுத்துடுங்க, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு. ஸோ இந்த 8ஐயும் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி சென்டரில் இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, கேப் விட்டு அது ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஒட்டிட போகிறோம். இது என்ன கிராஃப்ட்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எந்த நிமிஷம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத இந்த வாட்டியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இதை ஒட்டியாச்சு. ஸோ டெரக்கோட்டா டைப்பில், அதுக்கப்புறமா வந்து செராமிக் டைப்பில் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஹேங்கிங், அதுவும் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நம்ம தோரணம் கட்டுவோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு தோரணம் நம்மளே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் நவராத்திரிக்கு கிஃப்டாக கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். மேலே இருக்கிற அந்த த்ரெட் போர்ஷன் வரைக்கும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கீழே வந்து வாட்டர் பாட்டில் வந்து அடிஷ்னல் விஷயமாக கூட வச்சுட்டு நீங்கள் அழகாக உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை இந்த மாதிரி டிசைன் பண்ணி உங்கள் வீட்டில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? நம்ம வீட்டில் பண்ணதுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு இல்லையா?
நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.